டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, இந்த போதக்கார இளவரசனுக்கு ஒரு பார்ட்னர், அருமையான பார்ட்னர் ஒன்று கிடச்சிருக்குறாங்க. ஆல்ரெடி முன்னே சொன்னதா அது தெளிவாக நேற்று ப்ரூஃப் ஆயிடுச்சு. அந்த பொய்கேரி அழுக்குமயிலோட அண்ணன் இருக்கிறாரு. அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தார், இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. நேற்று அப்படியே 2 பேர் காரில் வர்றாங்க. காரில் வந்து பெரிய தொழிலதிபர் மாதிரி நாங்கள் இப்போ பின்னாடி ஒரு மூட்டை காட்டுறாங்க. அந்த மூட்டை என்னென்னா குப்பை தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். என்னை நம்புறவங்களுக்கு இந்த வீடியோ. உன்னை 80% மக்கள் நம்புறதெல்லாம் கிடையாது. அப்புறம் 2 பேர்த்து மூஞ்சி பாருங்கள், 1ஆம் நம்பர் போதக்காரனுகோ. ஏன் நான் இந்த ஆளுகளை மோதக்காரனு அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது சுமார் 1 வருடத்துக்கு முன்பு 2 பேரும் மது அருந்தியிருப்பாங்க. மது அருந்த சமயத்தில் 2 பேர்த்துக்கு கை கலப்பாயிரு. அப்புறம் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பாங்க. கொஞ்ச நாள் அந்த போதக்கார இளவரசை அவங்க மாமியார் வீட்டில் டச்சில் இருந்தது. இப்போ இல்லைங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 2 பேர் பார்ட்னராமா. அப்புறம் என்னங்கிறாரு, ஃப்ரான்ஸுங்கிறாரு, கையை மறைச்சி காட்டுறாரு. அது தெளிவாகவே வீடியோவில் காட்ட வேண்டியதானே, எதுக்கு கையை மறக்கிறீங்க? ஃப்ரான்ஸுக்கு அனுப்புகிற மூஞ்சிகளை பாருங்கள். ஃப்ரான்ஸுங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. அப்புறம் பின்கோடு காட்டுறாரு, 5 பின்கோடு தான் வருங்கிறது. அப்புறம் எப்பவும் போகலாம் அப்படின்னு ஒரு டைட்டில் போடணும். எப்பம் போகலாம். எப்பங்கிறது நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. அந்த போதக்கார இளவரசனுக்கு ஒரு மூளை கிடையாது, ஒரு அறிவு கிடையாது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பொய்கேரியோட அண்ணன், அந்த குடிகார அந்த ஆளோட மூஞ்சியிலே தெரியுது. அவர் என்ன ஜப்பானு, துருக்கி, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியாவெல்லாம் போயிருக்கிறாரு. அதான் அந்த அறிவாளிகிட்டு கேட்குறாரு. 5 பின்கோடு தான் வருமா அப்படின்னு கேட்குறாரு. அது அந்த கொரியர் நல்லா தெளிவாக காட்டுங்க. மக்கள்கிட்ட நீங்கள் ஏமாத்தாத ஒரு நல்லவராச்சே. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இவனை மாதிரி ஒரு திருடனை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. எதனால் நான் சொல்கிறேன்னா, இந்த இலாகாயு சேனல், இலாகாயு டைம், இலாகாயு ஆதி சேனல் ஒரு வச்சுக்கிறா. 3ம் ஏமாத்துற சேனல் தான் வச்சுக்கோங்க. அந்த இலாகாயு சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ 1 மாதம் ஆச்சு. போய் கேளுங்க பார்க்கலாம், ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னா, அவருக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லைங்க. அவருக்கு வீடியோ போடுறதுக்கு பிடிக்கிறீங்க. புருஷன் பொண்டாட்டி அப்படியே உழைச்சி கிழிச்ச தம்பதிகள், மக்களை ஏமாட்டும் தம்பதிகள் தான். அந்த பொய்கேரி நேற்று உட்காந்துட்டு அதை பாருங்கள். பொய்கேரியுமே போதக்காரனு உட்காந்துட்டு ஒரு சாட்சி வீடியோ போட்டிருப்பாங்க. ஓவர் சீனு. அந்த பொய்கேரியோட பேஸு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அடுத்தவனை ஏமாற்றி தின்ன காசில் தைராய்டு அப்படியே மூஞ்சியிலேயே அப்படியே இருக்குது. நான் இந்த அம்மாவை விமர்சனம் பண்ணுறேன்னா, 1ஆம் நம்பர் பொய்கேரிங்க. வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம் கணவன் மனைவிக்கு. இப்போ நேற்று காரில் உட்காந்துட்டு 2 பார்ட்னர்கள் மருந்தில் ஏமாத்துறது. நீ நிறைய ஏமாற்று, நான் நிறைய ஏமாற்று. இந்த வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் அந்த தொழிலதிபர் தான் பார்க்குறதாட்டுக்குது. அந்த தொழிலதிபர், இந்த பொய்கேரி நன்கிற வேலை வெட்டி இல்லாத தொழிலதிபர். ஏன் கொஞ்ச நாளாக நம்ம பொய்கேரியோட அம்மா வீடியோவில் காண தெரியல. வந்தால் அவங்களையும் கொஞ்சம் விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு பையன் இப்போது வேலை வெட்டிக்கெல்லாம் போக வேண்டியதா. அவனும் மக்களை ஏமாற்றி 1ஆம் நம்பர் திருடன். இவங்க 2 பேரும் 1ஆம் நம்பர் போதக்காரங்க தான். நான் இளவரசனை ஏன் போதக்காரன்னு சொல்கிறேன், வாயில் ஃபுல்லாக புகையிலை, சிகரெட்டு, இதுதான் அவனோட போதை. இப்போ குடிக்கிறானே இல்லையான்னு தெரியாது. நான் திருந்திட்டேன்ட்டு இவனுக்கு இவனே சொல்லிகிட்டு இருக்கிறான். அப்புறம் மக்களை காப்பாற்றி எத்தனை வேண்டரா காப்பாற்றினா. நானும் திருப்பி சொல்கிறேன். நானே முதலமைச்சர் அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஏதோ ஒரு அவார்டு வாங்கி வைக்கிறேன், இல்லைன்னா ஏதோ ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்க வைக்கிறேன். அந்த மருந்தோட விலை சொல்லு, அதை தான் எல்லோரும் கேட்குறாங்க. சாம்பாரில் கலக்கி கொடுக்கலாம், மோரில் கலக்கி கொடுக்கலாம். நீ என்ன பெரிய டாக்டரா? இல்லை கேட்குறேன். மொத்தத்தில் இந்த போதக்காரனுமே பொய்கேரியோட அண்ணனுமே பார்ட்னருங்கிறது நேற்றோட வீடியோவில் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஆனால் இவங்ககிட்ட தயவுசெய்து மருந்து வாங்காதீங்க. அதை தான் என்னால் சொல்ல முடியும். அந்த மருந்தில் நிறைய ஃபிக்ஸ் வருதாமா, கை கால் வராமல் போகுதாமா, பல குடும்பத்தில் சண்டை வருதாமா. பல குடும்பத்துலிங்க எத்தனை குடும்பத்தில் சண்டை வந்தாலுமே அந்த பொய்கேரியோட அண்ணன், இந்த போதக்கார இளவரசனுக்கு கவலையே கிடையாது. பணம் வருது இல்லைங்க, தரித்திரமான பணம் வருது இல்லைங்க. அந்த பணம் இருந்தால் என்ன வேணால் போகுதுன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. அதே பணம் தான் இவங்களை அழிக்க போகுது. அதுதான் உண்மை. கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போக போகிறா. அது இப்போன்னு இல்லைங்க, எப்பாவது ஒரு நாள் போவா கண்டிப்பாக. எவ்வளோ ஒருத்தர் சிவியர் வழக்கு பதிவு பண்ணி தோண்டி எடுக்கும்போது தான் இவனோட டிரான்சாக்ஷன் ஐடியெல்லாம் அதிர்ச்சியாகுங்க. இந்த மருந்தோட பேரெல்லாம் கிடையாது. சுரானா
அப்புறம் அந்த மருந்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இதெல்லாம் வந்து அந்த போதைக்கார இளவரசர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் சேனலில் பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா வீடியோ போடுறதுக்கு பிடிக்கலையாம்மா. வீடியோ எதுக்குங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கணுங்க. நம்மளை தான் மக்களை ஏமாற்ற முட்டாள் மக்கள் நம்மளை நம்புகிறாங்க. அந்த முட்டாள் நம்பளுக்கு நாம் வந்து இந்த மருந்து சப்ளை பண்ணி நம்மளுக்கு லட்சக்கணக்கான லாபம் இருக்குது. பின்னாடி உட்காந்து ஒரு மூட்டையை காட்டுறாங்க. எல்லோரும் நினச்சிருப்பாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய மூட்டை கொண்டு வராங்களா, இவர் வந்து எத்தனை பேர்த்த காப்பாற்றிடு. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு மூட்டை ஃபுல்லாக ஏதோ ஒரு குப்பையை கட்டிட்டு ஒரு 4 மருந்து பேக்கெட் நீங்கள் உள்ளே வச்சின்னு வச்சுங்க, அது ஒரு மூட்டை மருந்தாக உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் இந்த போதைக்கார இளவரசனுமே பொய்கேரியோட அண்ணனுமே இப்போ கிளம்பிட்டாங்க. ஏன்னா பொய்கேரியோட அண்ணன் வந்து பூரா ஃப்ளைட்டில் தான், ஏன்னா பூரா வெளிநாடு தான் சுற்றி இருக்குதான். அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க பாரு, 5 நம்பரா 6 நம்பரா. அவன் வந்து முன்ன பின்ன ஃப்ளைட்டில் ஏறிட்டுப்பானா. மொத்தத்தில் இவங்களை நம்பாதீர்கள். சுரான அந்த மருந்தோட பேர் ஆன்லைனில் இருக்குது. நான் வந்து இதுலேயே போடுறேன், இது ப்ராடக்ட்லேயே போடுறேன். அதில் போய் பாருங்கள். அதுதான் அந்த மருந்து. இந்த மருந்தோட விலை சொல்ல மாட்டான். மொத்தத்தில் இவர்கள் 2 பேர் கூட்டு களவாணிகள்ங்கிறது ப்ரூஃப் ஆகி போச்சு. இல்லைன்னா டாக்டர் நாகராஜன் அவரோட நம்பர் போடுறேங்க, அவர்கிட்டயே கேளுங்க. ஓகே, இவங்கக்கிட்ட மருந்து தயவுசெய்து வாங்கி இந்த தரித்திரக்காரனுக்கு வந்து லட்சாதிபதி ஆக்காதீங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். ஒவ்வொரு வெளியில் இதுதான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.